நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சில நேரத்துல சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கிற விதமா நடக்காது. அந்த நேரத்துல என்ன செய்யலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். அந்த வேலைக்கு இன்டர்வியூ எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு அந்த வேலை கிடைக்கல. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் பேக் போய் என்ன ப்ராப்ளம், எதனால் இது நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அதாவது இந்த இடத்துல எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், அந்த தப்பை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசித்து அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம். ரெண்டாவது, ஆமாம் நான் இந்த விஷயத்தில் தோற்று தான் போயிட்டேன் அப்படின்னு நம்மளே அக்னாலேஜ் பண்ணிக்கிறது. இல்லை அப்படின்னு நம்மளோட மனசுக்கிட்ட நம்மளே வாதாடாம, ஆமாம் இந்த தடவை இந்த தப்பு நடந்து போச்சு அப்படின்னு அக்னாலேஜ் பண்ணிக்கிடணும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டினா யாராவது ரிலேஷன்ஸ் யார்கிட்டையாவது நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க இந்த இடத்துல. ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட கஷ்டங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் யார்கிட்ட சொன்னாலும் ஒரு 15 மினிட்ஸ் வேணால் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அதை பற்றி பேசக்கூடாது. அவங்களுக்கும் போர் அடிக்கும், போர் அடிக்காதவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும். மூணாவது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மட்டும் இந்த உலகத்தில் தனியாக அப்படி ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணலைங்க. நம்மளை மாதிரியே நிறைய பேர் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி, நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ தனியாக இந்த உலகத்தில் இப்படி எந்த ஒரு பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த ப்ராப்ளத்தோடு உட்காந்துருப்பாங்க. அடுத்து, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எப்படி செயல்களாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். இந்த தப்பு நடந்து போனதை அனலைஸ் பண்ணியாச்சு, அதை சரி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத அடுத்து பிளான் பண்ணி கரெக்டாக ஆக்ஷன் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு நெகட்டிவாக கூட தோணும், இது என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு. அப்போ கூட ஆமாம் இந்த தடவை இப்படி ஆயிடுச்சு, அடுத்த தடவை சரி செஞ்சுக்கலாம், அப்படி நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உதவும். சில நேரத்தில் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த டைம் ஜஸ்ட் ஒரு வாக் போகலாம், ஏதோ ஒரு மியூசிக் கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கேப், நம்ம என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதில் இருந்து ஒரு ஸ்டெப் விலகி இருந்து யோசிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கணும். ஏன்னா திரும்ப நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு சில வித்தியாசமான இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எதையோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எதனால் இதை நினச்சி ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை பயமாக இருக்கா, இல்லை இதை திரும்ப செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமா, எதனால் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு ஃபீல் பண்ணுறோம், கவலைப்படுறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளுக்கு இது கிடைக்கல அப்படின்னா இதை விட பெஸ்ட்டாக ஏதோ கிடைக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும். நம்ம என்றைக்குமே நம்மளோட பெஸ்ட்டு என்னவோ அதை நம்ம செய்யணும். ஒரு விஷயங்கள்லையும் நம்ம பார்க்குறது, கேட்குறது, இப்படி பல விஷயங்களில் நம்மளுக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை நம்மளோட மைண்டிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இப்படி செய்யும்போது நம்மளுக்கு எது தேவை அப்படின்றத நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்திப்பின் போதும் ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு தேவைப்படுறப்போ நம்மளுடைய ஆழ் மனது, சப்கான்சியஸ் மைண்ட், நம்மளுக்கே தெரியாம அதை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இப்போ இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சதுக்கு பிறகு நம்ம நினச்சபடி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம தான் காரணமாக இருப்போம். ஒன்று, நம்ம சரிவர அதுக்கு முன்னுக்கூட்டியே பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டு நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கல. அப்படி இல்லைன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவ்வளோதாங்க விஷயம். அதனால் எதுக்கும் கவலைப்படாமல்
என்றைக்குமே முன்னேற்றத்தை நோக்கி நம்மளோட பெஸ்ட்டை 100% கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருப்போம். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள்.